எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் இல்லைனாவே ரொம்ப போர் அடிக்குது நண்பர்களே, கையெல்லாம் நடுங்குதேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த சமயத்தில் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து நேற்று 19 பாயிண்ட் தான் ஏறி இருக்கான். ஆனால் எண்ட் ஆஃப் த டேல நம்ம போய் ஒரு டேட்டா எடுத்து பார்த்தா ஒரு மாதிரி ஒய் ஏன் யார் இப்படி பண்ணீங்க, ஹூ இஸ் தட் பிளாக் ஷீப் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு. அதாவது ஃபாரினர்ஸ் வந்து பொதுவாக 2000-3000 கோடிக்கு வாங்கினாவே மார்க்கெட்டில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஆகட்டும், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆகட்டும் பெரிய மாற்றமாக மேல் நோக்கி ஏறின மாதிரி தெரியும். நேற்று 2 சிங்கங்களும் ஆல்மோஸ்ட் 10,000 கோடி போட்டிருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்டு கிடைச்சிருக்கு. நிஃப்டி ஏறினதுன்னு பார்த்தா 19 பாயிண்ட் தான். ஏதோ ஒரு குரூப் பிடிச்சி ஹெவியாக வித்துட்டு போயிட்டாங்க போல. இன்னைக்கு ஐபிஓக்கள்ல ஏதாவது சுவாரஸ்யமா இருக்கா, ஏதாவது ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோபால் ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அது வந்து மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11 வரைக்கும் அதில் டைம் இருக்கு. இந்த சமயத்தில் கோபால் ஸ்நாக்ஸ் என்னங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னாக்கா அவங்க நிறைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராடக்ட்ஸுகளுக்கு போட்டியாக இவங்களும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத வச்சிருக்காங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐபிஓ தானே அது ஒரு 10-20 ரூபா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கிடையாது. இந்த ஐபிஓ வந்து 400 ரூபாய்க்கு அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். இந்த சமயத்தில் இந்த கம்பெனி ஏதாவது லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னா இவங்க ஒரு 55 கோடி அந்த மாதிரிலாம் லாபம் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 21 கோடி அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் யாராக இருக்கட்டும் எவரா வேணாலும் இருக்கட்டும், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு 20-30% மேலே இருந்ததுன்னா ஒரு சேஃப் ஐபிஓ லிஸ்டிங் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம யூகிக்கிறோம். அதுதான் பெரும்பாலும் நடக்குது. இந்த சமயத்தில் இவன் எவ்வளோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோம்னா வெறும் 5% தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான ஐபிஓ தான் பார்க்குறேன். ஹெச்ஜிஎஸ் ஷேர் அப்படின்னு ஒன்று இருக்கு நண்பர்களே. ஒரு நல்ல ஷேர் அவன் கீழ் ரேட்டுக்கு போனால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? வாங்கி விற்காம இருந்தால் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நியாயம் பேசிக்கிட்டு இருக்க முடியும். ஆனால் உச்சத்தில் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே போனால் என்ன பண்ணுறது, உங்ககிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இந்த ஹிந்துஜா குளோபல் அப்படின்ற ஒரு ஷேர் நான் ஒன்று பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இவனை பார்த்துருக்கோம். எப்போவோ போன வருஷம் செப்டம்பர் மாதத்தில் பார்த்துருக்கோம் 1000 ரூபா அப்படின்ட்டு. ஸோ அந்த 1000 ரூபா அப்படின்றது ஒரு வேளை டபுள் பாட்டம் ஆக்கி இது எடுத்துட்டு மேலே போயிடுவானோ அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தா அவன் அப்படியே கீழே உளுந்து கிடக்குறான். ஓ மை காட், வாட் அ வெரி பிக் ஃபால் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஹிந்துஜா குளோபல். என்ன காரணம் அப்படின்றது தெரியல. பட் இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரி ஃபைன். ஏதாவது நஷ்டமாக போயிட்டானா இந்த குவார்ட்டரில் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் குவார்ட்டரில் இன்னுமே அது ஒரு லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது. அவன் எப்போவுமே ரெகுலராக பண்ணக்கூடிய அவனை 200 கோடி 300 கோடி அப்படின்ற லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். பட் ட்ரெயிலிங் 12 மந்த்ஸ்னுடைய லாபம் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, பெரிய ஆளுகள்லாம் இந்த ஷேரை விட்டு ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. எஃப்ஐஎஸ் முதல்ல 7% ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னும் 12% இருக்காங்க. டிஐஸ் வேணா கொஞ்சம் குறைச்சிட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க குறைச்சதெல்லாம் 2019 குறைச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பப்ளிக்கும் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க. சரி, இவனுடைய பேலன்ஸ் ஷீட் ஒரு கும்பா குட்டியாக இருக்க, கடன்லாம் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா கடனை விட அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கு. எப்படி பார்த்தாலும் இது ஒரு நல்ல ஷேர் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு லாஸ் மேக்கிங்காக மாறாத வரைக்கும். ஓஹோ நானா, அதாவது 2022 சப்போர்ட்டை வந்து இப்போ தொட்டிருக்கான். அதாவது ஏற்கனவே ஒரு வருட சப்போர்ட்டை வந்து கும்பா பாடி விட்டுட்டு இப்போ 2022 சப்போர்ட்டை வந்து தொடுறான். இங்கிருந்து மேலே ஏறானா இல்லையா அப்படின்றது தெரில. ஆனால் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஷேர் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, நல்ல ஷேர் தான், லாபம் பண்ணுறான், டிவிடெண்ட் கொடுக்குறான், ஆனால் அவன் கீழே இறங்கிட்டு இருக்கான்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நம்ம நல்ல ஷேர் தான், லாபம் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னும் நஷ்டம் பண்ண ஆரம்பிக்கலைன்னா என்னுடைய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் ட்ரெயின் வரல, இன்னும் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அரை மணி நேரம் நின்றுட்டு இருந்தான், ட்ரெயின் கேன்சல் ஆகி போய் எங்கேயோ நடு வீதியில் நிற்கிதான், நடு காட்டில் நிற்கிதான், அவன் வர்றதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி பொறுமையாக இருக்கிறதா என்னுடைய புரிதல். ஆனால் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி பில்டப் பண்ணியிருப்பேன்னா, எந்த ஒரு ஷேரும் இருந்தாலும் 2000 எல்லாத்துலேயும் ஒரு ஈக்குவல் பர்சன்டேஜ் போட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் நான் ட்ரெயின் நாளைக்கு வந்தாலும் சரி தான், அடுத்த வருஷம் வந்தாலும் சரி தான் நான் உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு ஷேரில் பூரா பணத்தையும் போட்டுட்டு அவன் பாட்டு கீழே போயிட்டான்னா என்ன, அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத தெரியப்படுத்துங்க நண்பர்களே. ஒரு ஷேர் ஓட ஆரம்பிக்கும் போதே அவங்க கூட சேர்ந்து ஓடினா கூட அதில் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் துரத்தி சரி கன்ஃபர்மேஷன் வரட்டும்னு ஒரு வருஷம் கழிச்சு பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு பாயிண்ட் பேச போகிற மாதிரி இந்த ஆர்விஎன்எல் அப்படின்ற ஷேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா 62 ரூபாயிலிருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கான். அப்போக்கிப்போ ஏதாவது துரத்தி பிடிச்சி லாபம் பண்ணியிருந்தா அவங்க ஒரு திறமைசாலி நம்ம சொல்லலாம். ஆனால் அவன் இருக்கிறதுலே உச்சம் 345 ரூபா.
60 ரூபாயில பிடிக்காம போய் 345 ரூபாயில துரத்தி பிடிச்சிட்டு இப்போ 237 ரூபா வரும்போது நம்ம புலம்புறதுல என்னை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். இருக்கிறதுலே சேஃப் ஸ்ட்ராட்டஜி கீழே ஒரு நல்ல பங்கு கீழே இறங்கி கிடக்குதுன்னா சரி கொஞ்சோண்டு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஏன் அப்படின்னாக்கா நம்ம எடுத்ததுக்கப்புறம் இறங்கிட்டான்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த ஐஎஃப்சி அப்படின்ற கம்பெனி அதே மாதிரி தான். அவன்லாம் எவ்வளோ போயிட்டான்? ஆல்மோஸ்ட் 72 ரூபா போயிட்டு இப்போ 42 ரூபாயில் இருக்கான். என்னங்க 30 ரூபா இறங்கிட்டானுங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இண்டெக்ஸோ இல்லை ஸ்டாக்குகளோ 30% கீழே போயிட்டாவே அது பியர் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க ஊருக்குள்ளே. அப்போ என்ன ஆகுது? அவன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இந்த ட்ரெண்டிங் கீழே படுத்து கிடந்தே இருந்தான். அப்புறம் மேலே போனால் அப்புறம் வந்தான், அப்புறம் மேலே போனால் அப்புறம் வந்தான். இப்போ மறுபடியும் மேலே போயிட்டா அப்புறம் கீழே படுத்துட்டான்னா அப்புறம் 4 வருஷம் படுத்துருவானா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் வருது. என்பிசிசியும் அதே மாதிரி தான். அவன்லாம் கீழே ஒரு 60 ரூபாய்க்கு பிடிக்காம மேலே போய் 177 ரூபாய்க்கு பிடிச்சிருந்தா இப்போ 127 ரூபா வந்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏறும் ஷேர் பின்னாடியே துரத்தி போடுறதுனால கடைசி நேரத்தில் போய் ஆரம்பத்திலே துரத்திட்டா பரவாயில்ல, கடைசி நேரத்தில் போய் பிடிச்சிட்டாக்கா அப்புறம் இந்த மாதிரி கும்பாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த சமயத்தில் நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டதாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாரும் இப்போ பல லட்சங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் கணக்கில் தான் இப்போ எல்லாத்தினுடைய போர்ட்ஃபோலியோவும் உயர்ந்து கொண்டே வருது. இது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. நம்ம நண்பர்கள் எல்லாருமே 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் அப்படின்ற மாதிரி லட்சக்கணக்கில் தான் இப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூவில் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியே கூடிய விரைவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே 1 கோடி எட்டி பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது நீங்கள் எதில் வேணாலும் சேர்த்துலாங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் 1 கோடியா இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது லேண்டு வாங்கி வச்சுருப்பீங்க, இல்லை உங்கள் அப்பா ஏதாவது வீடு கட்டி வச்சுருப்பாரு, அல்லது உங்கள் ஏதாவது ஒரு வகையில் வருதுன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு 1 கோடி ஏதாவது ஒரு சொத்தாக வந்ததுன்னா சரிதான், ஷேர் மார்க்கெட்டில் தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் இங்கே பாருங்க, ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா அவருடைய போர்ட்ஃபோலியோவில் ஆல்மோஸ்ட் 25 லட்சம் ரூபாய்க்கு கோல்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, சோவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்டில். அதில் எப்படியும் ஒரு வருஷத்துக்கு 2.5% வட்டியும் வருது. அப்புறம் 8 வருஷம் கழிச்சு விற்றா அதில் இன்கம் டேக்ஸும் கிடையாது. ஸோ நம்ம நண்பர்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் கோல்டோ அல்லது ஸ்டாக்ஸோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் 1 கோடி சீக்கிரம் எட்டி பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நண்பர்களே, எப்போவுமே ஒரு கம்பெனியில் நம்ம போய் வேலைக்கு சேரும்பொழுது ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு வாங்குவாங்க, அல்லது அவங்களுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது மாதிரி போட்டு கையெழுத்து போட்டு வாங்குவாங்க. அவங்க கண்டிஷன்ஸ் போலினாவே அது அப்புறம் அவங்க நம்மளை எந்த இடத்துலையும் எந்த ரூபத்துலையும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி. இப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் போய் சேர்றீங்கன்னா அப்போ அந்த கவர்மெண்ட் வேலையில் நீங்கள் என்னவெல்லாம் பண்ணலாம் என்னவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் சேரும்போது ஆன் போர்டிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. அப்போயே நிறைய நீங்கள் சைன் பண்ணுவீங்க. அப்போ அதில் நீங்கள் எதுவுமே இப்போ சொல்லலை, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது ஸ்டாக் பண்ணலாம் எந்த வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அல்லது அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னாக்கா அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கிட வேண்டியதான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதே பூர்வ ஜென்ம புண்ணியமாக தான் நான் பார்க்குறேன். நல்ல அமௌண்ட் வருதா அதை வாங்கி ஜாலியாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டிவிஜுவல் ட்ரேடிங்லாம் வரக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லை, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் டேக்ஸ் சேவிங் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அது ஷேர் மார்க்கெட்டில் தான் கொண்டு வந்து பணத்தை போடுறாங்க. அப்போ அரசாங்க அதிகாரிகள் ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? மியூச்சுவல் ஃபண்டு வாங்கக்கூடாதுன்னு இருக்கா? மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் தாராளமாக வாங்கலாம். கவர்மெண்ட் அதிகாரிகள் டேக்ஸ் சேவிங் ஃபண்டில் போடக்கூடாதுன்னா அப்புறம் அவங்க எங்கே தான் போவாங்க? டேக்ஸ் பூரா கட்டிட்டு தான் போகணுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஏங்க நம்ம இதை சொல்லக்கூடாதான், பட் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். நிறைய மந்திரிகள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க என்ன வெறும் இந்த வேலையை மட்டுமா பண்ணுறாங்க? வேறு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் இருக்கலாம், அல்லது அவங்களுடைய துணைவியாரின் பேர்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பேரில் பிஸ்னஸ் இருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் அதிகாரியில் அந்த கண்டிஷன்ஸில் உங்களை எதுவுமே சொல்லலை அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் டேக்ஸ் சேவிங் ஃபண்டில் அப்புறம் யார் தான் கொண்டு போய் பணத்தை போடுறது? நண்பர்களே, இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டில் ஆல்ரெடி சில ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க சமீபத்தில் சில மாதங்களாகவே. ஸோ இப்போ சமீபத்தில் மாதங்களில் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் ரொம்ப சுணக்கமாக தான் இருக்குது. நல்ல பெரிய அளவில் அடி வாங்குறானு. இப்போ கூட நம்ம பார்த்தோமே, என்பிசிசி ஆர்பிஎல் ஏகப்பட்ட பங்கல் கும்ப பாட்டு பாடி கீழே படுத்து கிடக்கிறான். அதனால் இப்போ எத்திக்கு ட்ரெண்டு எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் ஆகிற மாதிரி இல்லை. எப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுன்னா ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்லணும்னா, ஓகே வேல்யூவேஷன் படி எங்களுக்கு ஒன்றும் கன்சர்ன் இருக்கிற மாதிரி தெரியல, இன்னுமே மேல் நோக்கி ஏற வாய்ப்பு இருக்கிறதா தான் நாங்கள் பார்க்குறோன்னு அவங்க வாயை திறந்து சொல்லணும். இல்லைன்னா ஃப்ரீ மணி அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் இருந்து ஏகப்பட்ட பணம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா அமெரிக்க எக்கனாமி பொருளாதாரத்திலிருந்து திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய பொருளாதாரத்தில் அதிகமாக பணம் வரும்பொழுது அந்த பணத்தை தூக்கி நம்ம நாட்டில் போடணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனா தான் இந்த ட்ரெண்டு மாறும் அப்படின்றது என்னுடைய கருத்து.
நண்பர்களே, இது என்னுடைய ஆணித்தனமான கருத்து. எந்த ஒரு ஷேரா இருந்தாலும் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறாது, என்னைக்காவது இறங்கலாம். அதாவது ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி கீழே போனாலும் என்னைக்காவது யூ டர்ன் போட்டு மேலே போவான் அப்படின்றது என்னுடைய ஆணித்தனமான கருத்து. ஏன்னா அதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஷேர்கள் நம்ம பார்த்துட்டோம். அப்படி ஒரு ஷேர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சாக்ஸாஃப்ட்னு ஒரு நண்பர், சாக்ஸாஃப்ட்னு ஒரு ஷேர், ஒரு நண்பர் வந்து 70 குவான்டிட்டி, நல்ல வேலை 70 குவான்டிட்டி தான் வாங்கியிருக்காரு. 368 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்காரு. 368 ரூபா அப்படின்றது இந்த லேசம் ஒரு கொண்டை பகுதி, இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்காப்ல. இப்போ 238 ரூபாயில் இருக்கு. ஸோ இந்த பங்கு எத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்கு பாருங்க. அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். இவர் எங்கிருந்து துரத்தி இருக்கலாம்? 2020 துரத்தி எங்க வாங்கியிருந்தாலும் லாபம் தான். ஆனால் அவர் துரத்தி பிடிச்ச இடம்னு பார்த்தா இந்த இடம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் வந்து உழுகுற மாதிரி தான் தெரியுறான். இவனுடைய சப்போர்ட் ஜோன் அப்படின்றது இந்த 230 ரூபாயிலிருந்து 150 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ள இவனுடைய ஃபால் நின்றுச்சு அப்படின்னா கொஞ்சம் பெருமூச்சு விடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்கொண்ட ரகசியம், நம்ம ஒரு பங்கை வாங்கினோம்னாவே அவன் நேராக கீழே விழுகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு நல்ல பங்கை வாங்கிட்டா கீழே ஏவரேஜ் பண்ணி தான் ஜெயிச்சு வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த எம்டார் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் வந்து கீழே ஒரு சப்போர்ட் ரேட்டில் தான் வந்து விழுந்திருக்கான். ஒருவேளை யாராவது இந்த உச்சாணி கும்பல வாங்கியிருந்தா வேற வழியே இல்லை, இந்த இடத்துல ஏவரேஜ் பண்ணுறதா பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். இல்லை வாங்கினதே 1700 ரூபா ரேஞ்சுனா அப்போ அடுத்த சப்போர்ட் வந்து 1200 ரூபா, அதுக்கு அடுத்தது சப்போர்ட் 800 ரூபா, அது போன்ற இடங்கள்ல போய் ஏவரேஜ் பண்ணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அட கடவுளே, இவர் பாருங்களேன், இவருக்கு வந்து புரோக்கரே ஏதோ சொல்லியிருப்பாங்க போல, போய் பிஎல் ஷேர் வாங்குங்க அப்படின்னு இருக்காங்க. இவர் போய் பிஹெச்எல் ஷேர் வாங்கிட்டாப்ல. ஆனால் 3 நாளாக நல்ல இன்க்ரீஸ், நல்ல லாபம் அப்படின்றாரு. வேற லெவலுங்க. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் லம்சமாக ஒரு 5 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அமௌண்ட்டு அப்படியே ஜாலியாக ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு போல. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் என்ன பண்ணணும்னா, முதல்ல கடன் ஏதாவது இருந்தால் அடைச்சு விடணும், அல்லது லாங் டேர்முக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதை ரெண்டாவதாக வச்சுக்கிட்டு வேற ஏதாவது நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்கோம், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்கோம், அது போன்ற விஷயங்கள் ஏதாவது பண்ணாமல் இருக்கோம்னா அதை பண்ணி விடணும். அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய படிப்புக்கு இப்போ ஏதாவது செலவுக்கு தேவைப்படுதா, அல்லது நகையெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தால் நகையெல்லாம் எடுத்து வச்சிடணும், அல்லது ஏதாவது பக்கத்தில் சல்லிஸாக ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு லேண்ட் இது வருதுன்னா அது போன்ற பல முக்கியமான விஷயங்களை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்டில் போடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கணும். நண்பர்களே, புரோக்கர் என்னதான் குதின்னு குதிச்சாலும் நம்மளை ஏமாற்ற முடியாது. அதாவது ராங் லெட்ஜர் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. இவர் ஒரு நண்பர் என்ன யோசிக்கிறாருன்னா, அதான் செபியே சொல்லிடுச்சுல 11 பேர் தான் இன்ட்ராடேல ஜெயிக்கிறாங்க அல்லது ஆப்ஷனில் ஜெயிக்கிறாங்க, மீதியெல்லாம் தோத்து போயிடுறாங்க அப்படின்ற சமயத்தில் புரோக்கர் வந்து நம்மளை ஏதாவது ஏமாத்திடுவாரா டம்மியாக கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. அப்படிலாம் முடியாது. அதாவது எப்படி இயங்குதுன்னா, நீங்கள் இன்னைக்கு வாங்குறீங்க விற்கிறீங்கன்னா அதனுடைய P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது இன்னைக்கு பொசிஷன்லேயே வந்துடும். அது நீங்கள் ரீகான்சிலேஷன் உங்களுடைய மனசுலேயே நீங்கள் பண்ணதுக்கும் லாப நஷ்டம் வந்ததுக்கும் கணக்கு போட்டு பார்த்து அதுலேயே உங்களுக்கு கணக்கு சரியாக போயிடும். நீங்கள் ரீகான்சிலேஷன் அப்படின்றது மனசளவில் பண்ணிடுறீங்கல்ல, அப்புறம் எண்ட் ஆஃப் த டேல அவன் கான்ட்ராக்ட் நோட்டும் புரோக்கர்கள் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து புரோக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் லெட்ஜர்லேயும் அப்டேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் உங்களுடைய மைண்டில் என்ன வேல்யூ வருதோ, இன்னைக்கு என்ன லாபம் வந்துச்சு, போன மாதம் என்ன வந்துச்சு அப்படின்றது உங்கள் மைண்ட்லேயே இருக்கும். அதையும் இந்த கான்ட்ராக்டில் லெட்ஜர் நீங்கள் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அப்பவே கண்டுபிடிச்சிடலாம். ஆக மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் புரோக்கருக்கு இந்த மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க. இப்போல்லாம் செபி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, பீரியாடிக் செட்டில்மெண்ட்னு இருக்குது. அது போக டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கான்ட்ராக்ட் நோட் வந்துடணும். எஸ்எம்எஸ்ல என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சுகளே நம்மளுக்கு அலர்ட் அனுப்புது, உங்களுடைய பணம் இவ்வளவு இருக்குதா புரோக்கர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அனுப்புகிறாங்க. அப்போவே நம்மளுக்கு மைண்டில் ஏதாவது மாறி நடக்குது அப்படின்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். நம்ம டெய்லி பல ஷேர்களை நம்ம கவர் பண்ணுறோம். எப்படி ஒரு வாரத்துக்கே நம்ம 100-150 ஷேர்களை கவர் பண்ணுறோம். ஆனால் இந்த கிளென்மார்க் பற்றி பேசலையே அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாரு. இல்லை, நம்ம கிளென்மார்க்கில் இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு இடம் பார்த்துருக்கோம், 2023 ஜூலை மாதத்தில் பிரேக் அவுட் ஆகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ஒரு சில மாதங்கள் கழிச்சு, ஒரு 10 மாதங்கள் கழிச்சு இப்போ நம்ம பார்க்குறோம், இடையில நம்ம பார்க்கல. ஸோ அப்போ அந்த சமயத்தில் ஏறித்தான் இருக்கான். அந்த பிரேக் அவுட் வந்து ஒரு பிரயோஜனமான பிரேக் அவுட், ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட் இல்லை. இப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபெயிலியர் எல்லாம் அவன் பண்ணல, ஏமாத்தாம காப்பாற்றி விட்டுருக்கான் கிளென்மார்க். ஆஹா, இது நல்ல ஐடியாவே இருக்குங்களேங்க. நாங்கள் வாங்க போகிறோம் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காம விட்டுறணும், நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விற்காம விட்டுறணும். அதாவது என்ன ஆகுது, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கினதுக்கப்புறம் நம்மளை லாஸ் பண்ணி விட்டுறான். அதே சமயம் நம்ம ஒரு ஷேரை விற்று விட்டுட்டோம், இனி எங்கே இவன் ஏற போகிறான்னு சொல்லி விற்று விட்டா அப்படியே யூட்டர்ன் போட்டு மேலே ஏறிடுறான். அதான் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, டாடா கெமிக்கலை விற்கலான்னு நான் மனசில் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அடுத்த நாள் இருந்து ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றாப்ல.
ஸோ முதல்ல நம்ம மனசில் நினச்சி பார்த்துட்டு ஒரு நாள் கழிச்சு யோசிச்சு பார்க்கணும். ஒரு நாள் கழிச்சு என்ன நடக்குது, 2 நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்புறமா தான் ஒரிஜினலாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றப்பல இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் கொடுமையை இந்த சாய் சில்க்ஸ் கலாமந்திர் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து ரொம்பவுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கூட இதை நான் பார்த்து தான் ஞாபகம், பட் அதை டெலிட் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் அப்படின்ற லெவலில் தான் நான் இந்த இடத்துல பாட்டுன்னு நினைக்கிறேன். 231 ரூபாயில் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், ஒரு வேளை இந்த ஷேர் இது மேலே வந்துருமோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சில நாட்கள் கழிச்சு எடுத்து இப்போ பார்க்கும்பொழுது இறங்கி கிடக்கிறான். 210 ரூபாயில் இருக்கான். இன்னொரு நண்பர் என்ன பண்ணியிருக்காப்புல, சாய் சில்க்ஸ் கலாமந்திர் 260 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்காப்புல. அது இங்கே இருக்கு 260 அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கு. இந்த 260ல் எப்போ ஒரு இடம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இப்படி இறங்கியிருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஓக்களில் வந்த ஷேர் அவனுடைய ஹையிலிருந்து ஒரு 50% இறங்கும் பொழுதோ அல்லது 70% இறங்கும் பொழுதோ ஒரு நேச்சுரலாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துடுவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போதைக்கு அவன் இறங்கி இருக்கிறது ஒரு 35% தான். ஸோ அடுத்தது எங்காவது ஒரு 150 100ன்னு போச்சுன்னா அது மறுபடி திரும்பி மேலே ஏறதுக்கு தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா இந்த சாய் சில்க்ஸ் கலாமந்திர் அப்படின்ற ஷேர் வந்து இப்போ ஒரு லாபம் பண்ணி கொண்டிருக்கூடிய ஷேராக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தோடு இருக்குது. 15 கோடிக்கு ஒரு காலத்தில் லாபம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ 100 கோடி. ஸோ என்னைக்கு இருந்தாலும் ஒரு யூ டர்ன் அப்படின்றது போடலாம். இப்போ 35% இறங்கியிருக்கான். இன்னும் கீழே போகிற மாதிரி இருந்தால் இந்த ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 150 போயிட்டு அல்லது 100 ரூபா போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு யூ டர்ன் போட்டு மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். டெக்னிக்கலி ஃபிளாக் அண்ட் போல் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு அருமையான கண்டினியூஷன் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாவே நிறைய சக்ஸஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ஷேர் கண்டபடி ஏதோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு வச்சுங்க, அப்புறம் மறுபடியும் கீழேருந்து மேல் நோக்கி ஏறுற மாதிரி ஏறுறான், அப்புறம் கொஞ்சம் கீழே வர்றான் அப்படின்னா இப்போ இது ஒரு ஃபிளாக் மாதிரி இருக்கா. ஸோ அப்போ அந்த ஃபிளாக் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஃபிளாக். அப்போ ஒரு ட்ரேடிங் நடக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் பேட்டர்ன் வந்து இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னா, ட்ரேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆகிறான்னு வச்சுங்க, அப்போ இந்த ட்ரெண்ட் மறுபடியும் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் பேட்டர்னில் இந்த ஃபிளாக் அண்ட் போல் பேட்டர்ன் அப்படின்றது ரொம்ப நம்பகத்தன்மை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன் கூட அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.